கூலி படத்தோட உண்மையான கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இந்த கூலி படத்துக்கு வந்து ஏகப்பட்ட வைப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆர்கானிக்காக தானாக வந்து அது வந்து உருவாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் வந்து சன் பிக்சர்ஸ் தயாநிதி மாறன் அவருடைய பேனர் ஜெயிலருக்கு அப்புறம் செய்கிற படம். அண்ட் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரு கூட நான் சேர்ந்து நடிக்கிறது. நான் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ், அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அவங்கெல்லாம் நடிக்கிறது 3. இன்னொன்று வந்து நம்ம அனிருத் அவருடைய சாங்ஸ். என்னடா பிக்சருக்கு வந்து இன்னும் அப்படியே இருக்கே ஒன்றுமே சொல்லுற போது ஒவ்வொரு சாங்காக ஒரு ஏஸ் மாதிரி ஜிக்ஜிஸ் சாங், அதுக்கப்புறம் மோனிகா சாங், அதுக்கப்புறம் வந்து அரங்கம் அதட்டுமே. ஸோ இதே வந்து படத்துக்கு எவ்வளோ படம் போட்டு ப்ரமோஷன் பண்ணால் கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அனிருத் இந்த 3 பாட்டில் படத்தை வந்து எங்கேயோ கொண்டு போகிறோம். அண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் அண்ட் அமீர் கான் சார், நாகார்ஜுன் சார், அவங்க எங்கே டிவியில் போனால் கூட வாட் அபவுட் கூலி, டெல் us something about கூலி அப்படின்னு கேட்குறது. அண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்தது சரியாக வந்து ஒரு 2 hours 10 minutes இன்டர்வியூ கொடுத்தாங்க. நான் அந்த இன்டர்வியூ வந்து முடியுதுன்னு நின்றுட்டு பார்த்தேன், கேட்டேன், முடியல. உட்காந்து கேட்டேன், முடியல. தூங்கிட்டு கேட்டேன், தூக்கம் வந்துருச்சு. தூங்கி எழுந்திருச்ச இன்டர்வியூ போயிட்டே இருக்கு. என்னடா இது? ஸோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். இந்த கோபிநாத் வந்து மோஸ்ட் டேலண்டட் அண்ட் மோஸ்ட் பிரில்லியன்ட். அவர் வந்து கோட் சூட் போட்டு 60 பேர் இருந்தால் கூட அவங்க கூட என்ன இருக்குன்னு எடுத்துருவாங்க. ஒரு கோட்டெல்லாம் கழட்ட சொல்லி சோஃபா போட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்ட விடுவாரா இல்லை. எனக்கு வந்து 5-6 வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க, இன்டர்வியூ கொடுங்க. எல்லாம் முடிஞ்சிருவாங்க. ஆக்சுவலி முதல்ல வந்து எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், ஆக்டர்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் பற்றி பேசுகிறோம். அப்போ வந்து சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நம்ம நடத்துகிறோம். அதனால் முதல்ல டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் அவருடைய கண்கள், கிரீஷ் கேமராமேன், இந்த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் கேமராமேன் எவர்ஸ். நான் பேசுறது கூட கம்ப்ளீட்டாக அவருக்கு செட்டில் வந்து அவர் பேசுறது கேட்டதே கிடையாது. அவ்வளோ குவைட்டாக சைலண்டாக வந்து எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. அண்ட் லோகேஷுக்கும் அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அன்பிலீவபிள். அந்த மூடு கிரியேட் பண்ணுறதாகட்டும், அந்த ஷார்ட்ஸ் இருக்கிறதாகட்டும், அதில் எக்ஸலண்ட் கிரீஷ். தென் அந்த ஆர்ட் டைரக்டர், அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து முதல்ல ஒரே படத்தில் அவருடைய ஒரு பண்ணது செல்வமாக இருந்தாங்க ஆர்ட் டைரக்டர். அண்ட் அவருடைய எடிட்டர் ஃபிரோமின். லோகேஷ் கனகராஜுடைய படம் வந்து எடிட் பண்ணுறது வந்து ஈவன் ஜேஎம் கேமரா எடிட்டர் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி அவருடைய நான் லீனியர் டிசைன் வந்து கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஷார்ட்டில் ஒவ்வொரு இதில் வந்து கதை சொல்லுவாங்க. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து அது எடிட்டர் பண்ணுறது இல்லை. எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் அன்பு அறிவு. அவர் வந்து அன்பு அறிவு வந்து கபாலி படத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ நடிக்கும்போது வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கலி எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்காங்கன்னு சொன்னால் ஹாலிவுட்டில் வந்து அப்டேட்டாக என்ன வந்திருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கேமரா டெக்னாலஜிலேருந்து
விஎஃப்எக்ஸ் வந்து எல்லாமே. அண்ட் ஹீரோக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஸ்டெண்ட் ஆர்டிஸ்டுக்கு கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவர் பார்த்துப்பாங்க. ஒரு வாட்டி அப்படியே செட்டில் கேட்குறாரு, எங்கடா அவன் லோக்கி அப்படி கேட்குறாரு. என்னது டேரக்டர் எங்கடா லோக்கின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால், அவங்க எல்லாம் வந்து ரூம்மேட்ஸ், எல்லாம் அவங்க ரூம்மேட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ரேண்டி எல்லாம் டான்ஸ் மாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாங்கு, இந்த சாங் வந்து சொன்னாங்க, சார் தூள் கிளப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாருங்க மாஸ்டர், 1950 மாடல், பல லட்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு, பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க, ரொம்ப ஆடி வச்சாருங்க, பார்ட்ஸ் எல்லாம் தள்ளிடும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம பார்த்துக்கிட்ட கூட இந்த டான்ஸ் வந்து ஆட வச்சாங்க, அது நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஆர் வந்து சிக்கன் டேஸ்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ரியலி எங்கே இருக்க டிஆர் வந்து ரியலி மோஸ்ட் ரெஸ்பெக்டட். நான் ரொம்ப மதிக்கிற டிஆர் சார் அவர்கள். இந்த படத்தில் வந்து அவரோட பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அனி பற்றி நான் எவ்வளோ சொன்னால் கூட அது வந்து கம்மி தான், எவ்வளோ சொன்னாலும் கம்மி. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், புகழின் உச்சியில் இருந்து இந்த வயசுலேயே ஒருத்தர் வந்து ஒரு அமைதி தேடி, ஒரு தன்மை தேடி ஹிமாலயாஸ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்பேற்பட்ட ஆள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நானே வந்து ஒரு 45-46 வயசுக்கு அப்புறம் தான் ஹிமாலயாஸ் போகணும்னு தோணுச்சு. தனியாக வந்து ஹிமாலயாஸ் போய் என்ன நடக்குது, என்ன கிளாமர் வேர்ல்டு அப்படின்னு யோசிக்கிற தன்மை இப்போ வந்துருக்குன்னு சொன்னால் அவரை பற்றி நினச்சி பார்த்துருக்கேன். அவர் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டுடியோ பற்றி லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அங்கேருந்து வந்தால் அணியமாக்கம் வந்தால் அது அப்படியே பிரம்மவாக்கம் மாதிரி, அது அப்படியே ABCDE எல்லாமே அவங்க ஸ்டுடியோவில் இருக்காங்க. எல்லாம் வந்து அந்த அவங்க ஸ்கூலில் அவங்க படித்தவங்க எல்லாமே, எல்லாம் ஒரே ரேஞ்சு, ஒரே குரூப்பும் ஒரே இருப்பாங்க. உள்ளே போனால் யாருக்கு தெரியுது, எல்லாம் இங்கிலீஷ் தான், ஹாய் ஹோய் சொல்லி எல்லாம் இங்கிலீஷ் தான். அதுக்கு அந்த மாதிரி விஷயம் இது இருக்குது. அந்த அணி வந்து முதலே சொன்ன மாதிரி படம் மட்டும் வெற்றி இல்லை, சாரி அவர் சாங் மட்டும் இல்லை, இந்த படமும் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதையோட அவர் சொல்கிற அந்த ஸ்டோரி சென்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த கதை வந்து எங்கே நெருங்குது, எங்கே ஜாஸ்தி ஆகுது, எங்கே ஸ்பீடப் பண்ணணும், எங்கே எமோஷன் வேணும் அப்படிங்கிறது அப்படியே வந்து அவர் வந்து எடுத்து சொல்லுவார். ஸோ அவருடைய கம்ப்யூட்டரை பாடுறவங்க எழுதுறவங்க அவருக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, அதனால தப்பாக நினைக்க வேண்டாம். அண்ட் அணி வந்து த ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார் இன் இந்தியா, அந்த வந்து கான்செப்டை வந்து கொண்டு வந்து அணி தான் கொண்டு வந்து ஹிஸ்டரி மேலே ஹிஸ்டரி. எஸ், கம்ப்யூட்டர் அணி வந்து எங்கே போனால் கூட டிக்கெட் அப்படி சேல் ஆகும். அவர் ஃபாதர் ரவிச்சந்திரன், லக்ஷ்மி ரவிச்சந்திரன் நினைச்சிட்டு இருக்காங்க அணியோட பாட்டு கேட்கறதுக்கு எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்கறதுக்கு வர்றாங்க சில பேர், அணியை பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க. பொண்ணுங்க பார்க்கறதுக்கு நம்ம பிள்ளைங்க வர்றாங்க. பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டில் அந்த லைட்டில் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா அது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இன் இந்தியா, நாட் இன் இந்தியா, இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஃபேம், நேம், மணி, டேலண்ட், கேரக்டர், ஃபேமிலி பேக்ரவுண்ட், வாட் நாட். அனி, காட் பிளஸ், காட் பிளஸ். காந்திவாதன் சார் முதல்ல அவர்கிட்ட வந்து நிறைய பேசுறேன், இப்போ எல்லாம் ஜாஸ்தி அவர்கிட்ட பேசுறது. ஏன்னா அவரை பற்றி நான் நிறைய தெரிஞ்சிட்ட பிறகு அவர் மேலே மரியாதை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்போ ஒருத்தருக்கு மேலே மரியாதை ஜாஸ்தி ஆகுதோ அவர்கிட்ட நம்ம பேச்சை நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எங்கே இருக்காரு அவருடைய உழைப்பு. இப்போ கூட 10 மணி சொன்னால் அவருடைய வண்டி சன் ஆஃபீஸ் வருவோமா, 5 மணி ஆச்சுன்னா அப்படியே போகும். வீடு ஆஃபீஸ் இல்லைன்னா அவங்க தங்கச்சி அங்கே சிக்காகோ இல்லைன்னா அங்கே போயிடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நெல்சன், நம்ம லோகேஷெல்லாம் சொல்கிறாங்க கதையை கேட்குறது.
10 o'clock வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை நான் சொல்லுங்க கதையை சொல்ல 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 எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அங்கே சுற்றி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்டர்வல் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை நான் சொல்லுங்க 3 hours அப்படியே கேட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒப்பீனியன் நீ என்ன சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. அப்படியே கம்ப்ளீட்டாக எழுதுறது கம்ப்ளீட்டாக எதுவும் கிடையாது. இங்கே வந்து கொஞ்சம் இறங்கணும், அங்கே வந்து இது இருக்கு, இங்கே ஒரு செட் பண்ணுங்க, கொஞ்சம் இறங்குது, இது பண்ணுங்க, இது கொஞ்சம் இது பண்ணுங்க, அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு ஸ்டோரி சொன்ன உடனே அவர் சொன்னது, லோகேஷ் சொன்னாங்க கன்னடத்தில் இந்த படம் எடுத்து பேன் இண்டியா போயிட்டு இருக்கு, தெலுங்குல வந்து பேன் இண்டியா போயிட்டு இருக்கு, நம்ம தமிழ்ல பேன் இண்டியா போடுறோம். இந்த படத்தில் நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எனக்கு தெரியாது லோகேஷ், பேன் இண்டியா போகணும், ரிலீஸ் டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கதாதிமாரி சார். லோகேஷ் சார் அவரை பற்றி நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் நல்லா போனது மாநகரம். இந்த படம் பார்த்தா எக்ஸலண்ட்டாக இருக்குது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து நல்லா அவங்க வந்து எடுத்து வேஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ அப்படி கொஞ்சம் நெருங்கிட்டே வரும். ஒரு 2-3-4 years ஆச்சு, என்ன காரணம்? அதுக்கப்புறம் ஒரு கைதி படம் நல்லா போயிட்டு சொல்கிறாங்க. யார் டைரக்டர் சொன்னால் லோகேஷ் கனகராஜ். நான் படம் பார்த்தேன், உடனே ஃபோன் பண்ணேன். மற்றவங்க யாரும் முந்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்க இங்கே சரி வந்துட்டு நான் பார்த்த ஒரு படம் தான். எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். சார் ஏதாவது சப்ஜெக்ட் அது வச்சுருக்கேன் சார். நான் சொல்கிறேன் சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் கமல் ஃபேன் சார். ரொம்ப தெரியாது. ஆசிரியர் நெல்சன் வர்றாங்க, இந்த வீட்டில் நல்ல காஃபி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. கதை சொல்ல கேட்குறாங்க, நான் கமல் ஃபேன் சொல்லி நான் கேட்குறேன். நீங்கள் யார் ஃபேன்? கமல் ஃபேன். அதாவது சூக்ஷ்மமாக சொல்கிறாங்க. இந்த பஞ்ச் லைனு அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணணும், சொல்லிட்டு ரொம்ப இன்டெரக்டாக சொல்கிறோம். எனக்கு தெரியுது, ஏன்னா மணி கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், சங்கர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். மணி சார் நாயகன் பண்ணியை கூட பண்ணாங்க, சங்கர் வந்து இந்தியன் பண்ணியை கூட பண்ணாங்க. ஓகே சார் சொல்லுங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கதையை சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப 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 கம்மி பேர் ஐடி பதிவானதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை வந்து சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே ஆகிட்டு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இல்லை சார் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூவில் வந்து ஜஸ்ட் ஒரு 10-15 days கொடுத்தா நான் இது பண்ணுறேன். சரிங்க அப்படி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வந்து கமல் ஃபோன் பண்ணுறாரு. கமல் ஃபோன் பண்ணி அதுனே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 40 days நான் இருக்குது, அவ்வளோதான். அந்த படம் பண்ணிவிட்டு நான் வந்து லோகேஷை வந்து தெரிவிப்பேன். ஓகே பண்ணுறாரு. விக்ரம் படம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, வந்து ஆளை காணும். சரி என்ன இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு நான் வந்து வேறு படங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். இதான பிறகு இப்போ அனி சொன்னாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து நீ வந்து சப்ஜெக்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சாய்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அனி சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல கேட்குறேன், நான் வெயிட் பண்ணுறேன், அவரே வரல. இல்லை நிறைய வச்சுருக்காரு, உடனே கூட்டிட்டு வாங்க, இந்த வாட்டி விடக்கூடாது சொல்லி வந்து ஒரு கதையை சொன்னாங்க. அவுட் அண்ட் அவுட் வில்லன் கேரக்டர், பக்கா வில்லன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வா அடுத்தவங்க சிரிச்சுட்டே அடிக்கலாம், அழுதுட்டே அடிக்கலாம், பேசிட்டே அடிக்கலாம், சைலண்டாக அடிக்கலாம், ஆளை வச்சு அடிக்கலாம். சந்திரமுகியில் வந்து வேட்டை ஒன்று 9 minutes பண்ணது சூப்பருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மந்த் கழிச்சு வந்தாங்க. சார் அதுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வேணும், எனக்கு இதில் மட்டும் கம்மி ஆர்டிஸ்ட் மட்டும் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வேணும், அது நிறைய ஒர்க் பண்ணணும், நான் வேலை செஞ்சு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்க சொல்லுங்க சொன்னாங்க. இது புலி. அப்போ வந்து தேவா சொல்லி டைட்டில் வச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த காஸ்டிங் இவங்களோட கேரக்டருக்கு எப்படி இது அப்படின்னு சொல்லி வரும்போது, சார் நான் கூட வந்து மைண்டில் வச்சு தான் வந்திருக்கேன்,
இது வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ரொம்ப ரொம்ப சூப்பர் கேரக்டர். யார் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இதில் புதுசாக வந்து நாம் 2 பேர் ஒரு மைண்ட் வச்சுருக்கோம். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவர் லாஸ்ட் படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு, என்னுடைய படத்துலேயே பண்ணியிருந்தாரு. தொலைப்பாசிங்க சரி வந்து ரொம்ப பிஸி, வேறு யார் பண்ண இதாகும், இந்த கேரக்டர் கிளிக் ஆகலைன்னு சொன்னால் அவ்வளோதான், டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்தேன், நான் பார்த்தா என்னங்க இது, என்ன படத்தில் ஆக்ட் பண்ணிருக்காங்க, மஞ்சு பல்பாய். அது பார்த்தா இன்னும் எது நாடாயிட்டு இதாக இருக்கு, இவர் எப்படி கேரக்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, சார் சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் அவர், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் 100% நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. சரிங்க, அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது நான் ஒன்றும். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொல்கிறாங்க, யார் இது சொன்னால் சத்யராஜ். சத்யராஜ் கிட்ட வந்து கேட்டீங்களா? ஆமாம் கேட்டேன். அவர் பண்றே சொன்னார், நீங்கள் ரஜினி சார் கிட்ட கேளுங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட கேட்டு ரஜினி சார் கிட்ட கேளுங்க. நான் சொன்னேன், அவர்களுக்கு சிவாஜியில் வந்து நான் என்ன பணம் வாங்கினேன் அதுக்கு ஈக்குவலாக வந்து பணம் கொடுக்குற ஆக்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. அவர் வந்து பண்ணலை, அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதில் பண்ணுறேன்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். ஒன்று, சத்யராஜ் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நம்ம தத்துவ ரீதியாக ஒரு இந்த ரீதியாக வந்துட்டு வேறுபாடு இருக்கலாம். உள்ளே இருக்கிறது வழியை டக்கா பேசுகிறவங்க நம்பலாம். உள்ளே எல்லாம் ஒன்று வச்சுக்கிட்டு சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு லேடி ஒன் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது யாருங்க? செலக்டர் யாருங்க?